வாங்க போய் கீரை பறிச்சிட்டுலாம். வாங்க போகலாம். வா வா. இதுதான் பச்சை கொமட்டி. நாங்கள் வந்து சொல்கிறது கல்லாங்கொமட்டின்னு சொல்லுவோம். கல்லாங்கொமட்டிங்கிறது இப்படி தான் இருக்கும். பூ வந்து பச்சை நிறமாக இருக்கும். இதை பொறிச்சு கடைஞ்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். கல்லாங்கொமட்டி வந்து வாழாக இருக்காது. இப்படி தான் சின்ன சின்னதாக இருக்குது. இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். பூ இப்படி தான் பூக்கும். முன்னையெல்லாம் கொமட்டி கீரை தான் கிடைக்கும். களிக்கு இந்த கல்லாங்கொமட்டிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இப்போல்லாம் யாருக்கு களி கிளறா? அரிசி சாப்பாட்டுக்கே கடைஞ்சிக்கலாம், பறிச்சிக்கலாம். பெருசாமி அங்கே போய் இந்த பூ பொறிச்சிக்கலாம். இப்போ அப்படியே கிள்ளிக்கிட்டு போகலாம். அப்படியே கிள்ளிக்கிட்டு போகலாம். அங்கே போய் பூ பொறிச்சிக்கலாம். நீ போய் பச்சை கொமட்டி போகுது. இதுக்கு மேலே போய் சிவப்பு கொமட்டி பறிச்சுக்கலாம். இங்கே இருக்குது. வாங்க, சிவப்பு கொமட்டியும் பறிச்சுக்கலாம். சிவப்பு கொமட்டி இப்படித்தான் இருக்கும். தலை வாழாக இருக்கும். பூ வந்து சிவப்பு கலரில் இருக்கும். நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் பூ. இதுதான் சிவப்பு கொமட்டி. பூ பாரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அதிகமாக கடையில் வைக்க மாட்டாங்க. இது மேட்டுக்காடு பகுதியில் தான் இருக்கு. ஏதோ அநேகமாக இருந்தாலும் இருக்கலாம் கடையில். சரி, பறிச்சுக்கலாம். அப்படியே கிள்ளிட்டு போய் அங்கே போய் பறிச்சுக்கலாம். போறனா இது பொறிக்கண்ணே பொறி. விடு, எடுத்துட்டா. என்ன கீரை? என்ன கீரை? கொமட்டி கீரை. கொமட்டி கீரை. கொமட்டி கீரை. சிவப்பு கொமட்டி பறிச்சாச்சு. வாங்க போகலாம். வெட்டிவிடாத. சரி, போகலாம். போகலாம். போய் சுத்தம் பண்ணி எல்லாம் பொறிக்கலாம். அழகு 2000 3000 நல்லா அழாச்சிக்கணும். மண் இருக்கு. பூ விட்டுவிட்டு தலையை கிள்ளி எடுத்துக்கணும். கீரை பொறிச்சு வந்தாச்சு. சட்டி அடுப்பான வச்சுக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். உலகாயிட்டு பூவெல்லாம் வேண்டாம்.
தண்டு மட்டும் போடு, எல்லாம் சுத்தமாக பறிச்சு விடாத. அந்த பூ பறிச்சு விட்டு தண்டை போடு. தண்டு போடு, பூ விட்டு போடணும். இந்த பூ பறிச்சு விட்டு தண்டையும் போடு பிடி. நான் அங்கே பொறிச்சிட்டு தானே வரத்தண்ணே பாடுறாண்ணே. அது நானும் பொறிக்கிறதும் இல்லை, அது எங்கே போகுதுன்னு தெரியல பாப்பா. பொறிப்பா பெரிய உலகாச்சி பாச்சு. சரியா சரியா பட 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 பண்டு பொறி பார்க்கலாம். சரி சரி. பூ போட போடாத. பூ பொறிச்சு மடி மேலே போடுறதுக்கு அங்கே போடுச்சு. உலக ஒழிச்சு போச்சு. பச்சை மிளகாய் 6, 10 பல்லு பூண்டு. கண்டா கீரை கண்டா அலசிட்டு வந்துட்டியா? நல்லா நக்கடி கில்லுன்னு மறுபடியும் சுத்தமாக லாசிக்கணும். இல்லைன்னா மண் நிறநான்னு இருக்குது. கண்டா கில்லு வச்சு கீரையை போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு. வெந்து பார்த்தான்னு பார்க்குறேன். கீரை வெந்து போச்சு. எடுத்துக்கலாம். தேங்காய்னா 2 பூணும், ஒரு அரை பூணு கடுகு, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 3/4 கப்பு, ஒரு 20 மிளகு, கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து, சீரகம் 1 பூணு, தலாவு தலாவு நல்ல சீரகம் மணக்குது. பொரிஞ்சு போச்சு. மேலே எடுத்து கட்டிக்கலாம். இறக்கி வச்சு கடைஞ்சிக்கலாம். இந்த புடி போதுமான உப்பு. மூடி போட்டு மூடி வை. சட்டியோட சூடே ஒரு சூடு. மேத்தரிக்குதாயா சுடுதாயா? மேத்தரிக்குது சுடுது. எதுக்குன்னு தான் சுடுது. தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேக தண்ணியை இதுலேயும் ஊற்றி கரைஞ்சிக்கலாம். நல்லா கமன்னு மணக்குது. பசையே நிற்குது பாரு. பசுமை கொலையாவது நக்கடி கிடையணும். கொமிட்டி நக்கடி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். எப்படி பாப்பா இருக்குது? ஐயா கொமிட்டிக்கிற குழம்பு சூப்பராக இருக்குது. ஐயா காரம் சாரமாக இருக்குது. அப்படியா? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? கும்மிட்டி கீரை சூப்பராக இருக்குது. இந்தா கும்மிட்டி கீரை குழம்பு நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா கமன்னு மணக்குது. நல்லா காரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது கும்மிட்டி கீரை. இன்னும் 2 பேர் சாப்பிட்டா வாசனை இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது நெல்லஞ்சோறாக போச்சு. களிக்கடல் இருந்தால்
அவ்வளோ ஒரு பெரும்பாலுமா இருக்குது. ஒரு நாளைக்கு கிழமை கேட்டுறேன், கிடைச்சா கட்டாயம் பொரிச்சு சாப்பிடுங்க. மேட்டுக்காட்டு பகுதியில் இருக்குது. என்னாட்ட கிழவி கொண்டாந்தாலும் கொண்டாடுவாங்க கடை பகுதிக்கு. இது கிடைச்சின்னா கண்டிப்பாக கட்டாயம் சாப்பிடுங்க. உடம்புக்கு நம்ம நல்லது.